கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். தர்மையான நல்ல நாட்களிலும் ஒரு சுகமொழிக்கும் ஆராதனையாக ஆசரிப்பதற்கு ஆண்டவர் நல்ல ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகள் நல்ல ஒரு ஜெப சிந்தையோடு நாம் இறைவனை நோக்கி பார்த்து நல்ல ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. தர்மையான ஆராதனை ஆயத்தமாக யாவரும் கண்களை மூடி ஆண்டவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் யாவரும் இறைவனை நோக்கி பார்ப்போம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். எங்களுடைய சுகத்தை விரும்புகிற தெய்வமாக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த உலகம் கொள்ளை நோயினாலே அச்சுறுத்தலுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலும் கூட நீர் நல்ல ஒரு சுகத்தை எங்கள் யாவருக்கும் கொடுக்கும்படியாக விசேஷமாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த சுகமளிக்கும் நல்ல ஆராதனையிலும் ஒரு தெய்வீக பிரசன்னம் உண்டாகும்படியாக நீர் எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக உம்மை நோக்கி பார்த்து விடுதலையை பெற்றுக்கொள்ள துணை செய்யும். ஆராதனை முழுவதையும் நீரை பொறுப்படுத்தி வழிநடத்தி தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நல்ல வேளையிலும் கூட சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை துதிக்கப் போகிறோம். உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரை துதித்து பாடுவண்ணமாக நாம் பாடல்களை பாடுவோம். முதலாவது பாடலாக எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன் என்கிற பாடலை உற்சாகமாக நாம் எல்லாரும் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். எல்லாரும் வீடுகளில் இருக்க அன்பு பிள்ளைகள் உற்சாகமாக இந்த பாடல் வேலையிலே கரங்களை தட்டி நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே.
எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் பகைஞரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் எந்தன் தேவனால். எனக்கு எதிராய் வரும் பகைஞரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் எந்தன் தேவனால். என் ஆரோக்கியம் தெய்வம் தானே, என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் ஆரோக்கியம் தெய்வம் தானே, என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க மாட்டான். கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். உயர்வானை வேணுந்தன் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வானை வேணுந்தன் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம் மத்தியிலே அவர் செய்ய போகிறார். மகா பெரிய ஆசீர்வாதத்தின் பலன், நல்ல ஒரு சுகத்தின் பலன் நம்மை ஆளுகை செய்வதாக இன்னொரு பாடலை நாம் யாவரும் உற்சாகமாக நாம் பாடப்போகிறோம். பரலோக தந்தையே என்கிற அந்த பாடலை நாம் யாவரும் உற்சாகமாக பாடி ஆண்டவரை போற்றுவோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே, பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர், உன்னதர், பரிசுத்த தெய்வம் நீரே என்று சொல்லி அவரை போற்றி பாடப்போகிறோம். இந்த பாடலை பாடும் பொழுதே ஒரு விசேஷித்த வல்லமை நம் மேலே வந்து இறங்கி வரும்படியாக, எத்தனையோ பலவீனங்கள், சோர்வுகள் நமக்குள்ளாக இருந்தால் அது விலகி ஓடும்படியாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று சொல்லி
தர்மையான பாடலை நாம் எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே. உற்சாகமாக நாம் எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய மகிமை பெரியது என்று சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர் என்று சொல்லி பாடுவோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தீரங்களில் உயர்ந்தவர் உன்னதர், பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னதர், பரிசுத்த தெய்வம் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. ஒரு மனதோடு கூடி வந்தோ உன்னத தேவனை தொழுதிடவே. ஒரு மனதோடு கூடி வந்தோ உன்னத தேவனை தொழுதிடவே. ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கணமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோ. ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கணமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோ. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னதர், பரிசுத்த தெய்வம் நீரே. அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டா தேளை கொடுப்பானா. பொல்லாத தகப்பனே, நல்ல இவை அழியும் போது இம்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன் நீரானே. இம்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன் நீரானே. ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கணமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கணமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னதர், பரிசுத்த தெய்வம் நீரே. பறந்து காக்கும் பட்சியை போல தினமும் என்னை காப்பவர் நீரே. பறந்து காக்கும் போல தினமும் எங்களை சுமப்பவர் நீரே. தாயை போல் தேற்றுவார், தகப்பனை போல் சுமந்திடுவார். தாயை போல் தேற்றுவார், தகப்பனை போல் சுமந்திடுவார். ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கணமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கணமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னதர், பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல
கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. ஒரு மனதோடு கூடி வந்தோ உன்னத தேவனை தொழுதிடவே. ஒரு மனதோடு கூடி வந்தோ உன்னத தேவனை தொழுதிடவே. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கணமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கணமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மேலானவராக இருக்கிறார். அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டா தேளை கொடுப்பானா? பொல்லாத தகப்பனே, நல்ல ஈவை அறியும் போது இம்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி தைரியமாக இருங்கள். பொல்லாத கொள்ளை நோய்களுக்கு ஆண்டவர் நம்மை விலக்கி ரட்சிப்பார். பொல்லாத வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் மாறும் என்கிற நல்ல ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இன்னும் ஒரே ஒரு பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடப்போகிறோம். தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே என்கிற பாடலை நாம் எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் எல்லாரும் நல்ல ஒரு விசுவாசத்தோடு சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி ஆண்டவர் நம்முடைய வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவார் என்கிற விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. கெட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கை உன் பாசக்கைகள் நீட்டி தொடருமே. கெட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கை உன் பாசக்கைகள் நீட்டி தொடருமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தா எந்தன் கதறில் கேளும். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தா எந்தன் கதறில் கேளும். தொடலுமே, என்னை தொடலுமே. தொடலுமே, என்னை தொடலுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. கடனும் உடனும் என்னை உனக்க முடியாது. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கடனும் உடனும் என்னை உனக்க முடியாது. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கடல் மேல் என்னை நடக்க செய்வான். கடனை எல்லாம் மாறச் செய்வான். கடல் மேல் என்னை நடக்க செய்வான். கடனை எல்லாம் மாறச் செய்வான். மாறுமே, எல்லாம் மாறுமே.
மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. உருவி எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவன் இருப்பதா. உருவி எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவன் இருப்பதா. இல்லை என்பது எனக்கு இல்லை, இல்லை என்பது துளியும் இல்லை, இல்லை என்பது எனக்கு இல்லை, இல்லை என்பது துளியும் இல்லை. இல்லையே 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 தொல்லை இல்லையே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, வியாதி மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் மாறப்போகிறது. நாம் எல்லாரும் அப்படியே வீடுகளில் இருந்த பிள்ளைகளாக கண்களை மூடி ஒரு விசை நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி, இயேசுவே என்னை பலப்படுத்தும் அப்பா என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த நல்ல வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிற பிள்ளைகளாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஒரு புதிய கிருபை நம்மை ஆள்கை செய்ய போகிறது. ஆண்டவரை துதித்து நாம் பாடினோம். இயேசுவே இந்த சுகமளிக்கு வேளையில் உம்மை நோக்கி பார்த்து எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்ய இருக்கிறோம். ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தி நீர் ஆசீர்வதியும், ஒரு புதிய பலனை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். யாரையும் நம்ம பார்க்காண்டா, கண்களை மூடி நமக்கு இருக்கக்கூடிய இந்த வியாதிகள் பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாம் மாறும்படியாக இறைவனை மட்டும் நாம் நோக்கி பார்ப்போம். ஒரு புது கிருபை நம்மளை இறங்கி நம்ம மேலே வந்து ஒரு புது பலனை கொடுக்கும்படியாக நாம் இறைவனை நோக்கி பார்க்க போகிறோம். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்கிற நல்ல ஒரு விசுவாசத்தோடு எந்தெந்த இடங்களில் பலவீனங்கள் இருக்கிறதோ, இயேசுவே உடைய காயப்பட்ட கரத்தை என் மேல வைத்து இப்பொழுது பலப்படுத்தும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் வீடுகளில் இருந்து தொலைக்காட்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற நாம் ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக எல்லாரும் இறைவனை நோக்கி பார்ப்போம். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே என்று சொல்லி கருத்தோடு இந்த பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறைவன் நோக்கி கண்களை மூடி பாடும். நம்முடைய ஆண்டவர் வியாதியெல்லாம் நீக்க போகிறார் என்று சொல்லி விசுவாசித்து பாடுவோம். அல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும்
உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. பெருவெள்ளம் மோதி அடிக்கின்றதோ, பெருங்காற்றில் படகு தவிக்கின்றதோ, பெரியவர் உனக்குள்ளே இருக்கிறார், பார்த்து கொள்ளுவான், நீ கலங்காதே என்று இந்த வேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் என்று சொல்லி அருமையான நல்ல ஒரு பாடலின் வரியை பொருளை உணர்ந்து நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். பெருவெள்ளம் மோதி அடிக்கக்கூடிய இந்த வேளையில் உன்னுடைய வியாதியை நான் குணமாக்குவேன் என்கிற ஒரு சிந்தனையோடு பாடுவோம். மோதி அடிக்கின்றதோ, பெருங்காற்றில் படகு தவிக்கின்றதோ, பெருவெள்ளம் மோதி அடிக்கின்றதோ, பெருங்காற்றில் படகு தவிக்கின்றதோ, பெரியவர் உனக்குள் இருக்கின்றார், காத்துக் கொள்வார் நீ கலங்காதே, காத்துக் கொள்வார் நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையெல்லாம் நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைபட்டு விட்டதோ, அற்புதர் உனக்குள்ளே இருக்கிறார். அவர் இந்த வேளையிலே அதிசயங்களை செய்ய போகிறார். கொள்ளாத வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகளை மாற்றி போடும் என்று சொல்லி எல்லாரும் இறைவனை நோக்கி நாம் சேர்ந்து பாடுவோம். நம்பிக்கையில்லா எல்லாம் நிலையானதோ ஆண்டவரே, விசுவாசம் எண்ணில் குறைந்து விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி சேர்ந்து பாடுவோம். நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் நீ குறைவானதோ, நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் நீ குறைவானதோ, அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே, அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளிவரும் நேரம் இருளானதோ, ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், அவர் யாவையும் செய்வார் என்று சொல்லி விசுவாசித்து இந்த வியாதி என்னை விட்டு அகற்றும் அப்பா, இயேசுவே என்னை விட்டு இந்த வியாதி அகற்றும் என்று சொல்லி விசுவாசத்தோடு சேர்ந்து பாடுவோம். வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ, மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ, ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார் கலங்காதே, இயேசு யாவையும் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற
செய்திடுவார். நீ அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. அன்பின் தகப்பனே, இந்த நல்ல ஆராதனை வேளையில் எங்களோடு இருந்தீரப்பா. ஒரு புதிய பலனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். கொடிய வியாதிகள் பலவீனங்களை மாற்றிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நல்ல வேளையிலும் ஒரு 2 ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பொல்லாத கொள்ளை நோய் அகல வேண்டும் என்று சொல்லியும் எல்லாருடைய சுகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி அற்புதத்தை கொடுக்கிற நம்முடைய ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். முதலாவது ஜெப குறிப்பாக உலகத்தின் மக்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பொல்லாத இந்த கொள்ளை நோய் தேசத்தை விட்டு அகலும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வல்லமை உள்ள கரம் ஒவ்வொரு தேசத்திலும் நீட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். உலகத்திலே இந்த கொள்ளை நோயினாலே 30 லட்சத்திற்கும் மேலானவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே 46,000 மேலானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ பிள்ளைகள் மரித்தும் இருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டை பார்க்கும் பொழுது 3000 மேலானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணமாக்கும் ஆண்டவரே. இந்த பொல்லாத வியாதிகளிலிருந்து எங்களை விலக்கி ரட்சித்து காத்துக்கொள்ளும். எங்களுடைய நெற்றிகளிலே உம்முடைய நாமம் தரிக்கப்படட்டும். எங்களுடைய வீடுகளில் நிலை கால்களிலே உம்முடைய இரத்தம் பூசப்படட்டும். ஆண்டவரே, பாவத்தை செய்திருந்தால் எங்களை மன்னித்துக் கொள்ளும். இந்த கொள்ளை நோய்களுக்கு எங்களை விலக்கி ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருடைய இரக்கத்திற்காக கண்களை மூடி நாம் இப்பொழுது ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து தகப்பனே, இந்த உலகத்திலே எங்களை ஆட்கொண்டு கொண்டிருக்கிற இந்த கொடூரமான கொள்ளை நோயை நீக்கும்படியா நோக்கி பார்க்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த கொரோனா என்கிறதான இந்த வைரஸ் நிமித்தமாய் உலகம் முழுவதும் ஸ்தம்பித்திருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, இது வந்ததின் நோக்கம் எங்களுக்கு தெரியாது, எப்படி வந்தது, எதற்காக வந்தது என்று சொல்லி கர்த்தாவே அநேக ஆராய்ச்சிகள் நடந்தாலும் ராஜாவே, கடைசி நாட்களிலே கொள்ளை நோய் வரும் என்று சொல்லி உம்முடைய வேதத்திலே நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீர் ராஜா. தகப்பனே, இவைகள் உம்முடைய பிள்ளைகள் ஒருவரையும் ஆட்கொள்ளாதபடி உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ராஜாவே நல்ல ஒரு விடுதலை நீர் கட்டளையிட போறதுக்காக நன்றி ராஜா. விசேஷமாய் தகப்பனே, உம்மை நன்றாய் அறிந்திருக்கிற உலகத்தின் நாடுகளை, ஐரோப்பா கண்டங்களை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தகப்பனே, அமெரிக்காவிலும் பிரிட்டிஷ்லையும் கர்த்தாவே பிரான்ஸ்லையும் ஜெர்மனியிலும் ராஜாவே ரஷ்யாவிலும் ஏராளமான பராய் லட்சக்கணக்கான மக்கள் இது நிமித்தமா பாதிக்கப்பட்டு இருப்பதை நீர் அறிந்திருக்கிறேன் கர்த்தாவே. விசேஷமாய் ராஜாவே, இதற்கு மருந்து கண்டுபிடிக்கப்படாத நிலைமையிலும் நீர் அநேகருக்கு விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறீர். உமக்கு நன்றி ராஜா. அநேகர் இதிலிருந்து சுகம் பெறுவதற்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறீர். உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே, வெகு சீக்கிரத்திலே இந்த கொரோனா வைரஸ் இருந்து முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் காக்க இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே, இது நிமித்தமாய் பொருளாதாரத்திலே நம்முடைய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் நஷ்டப்பட்டு கொண்டு இருப்பதை அறிந்திருக்கிறேன். பின்னோக்கி சென்று கொண்டு இருப்பதை நீர் அறிவீர் ராஜா. ஒருவேளை உணவுக்காய் அநேக இடங்களிலே ஜனங்கள் தத்தளிப்பதை நீர் அறிகிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி
ஒருவேளை உணவாது எங்களுக்கு கிடைக்குமா என்று சொல்லி ராஜாவே ஜனங்கள் வீதிகளிலும் தெருக்களிலும் அலைவதை நீர் அறிந்திருக்கிறீரே. தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ராஜா. இந்த இது ராஜாவே எல்லா விதமான தொழில்களும் முடக்கப்பட்டு இருக்கிறது. பிள்ளைகள் ராஜாவே அனுதின கூலி வேலை செய்கிறவர்கள் ஐயோ உணவுக்கு ஒன்றும் வழி இல்லையே என்று சொல்லி அங்கலாய்ப்பதை நீர் அறிந்திருக்கிறேன். அநேக செய்தித்தாள்களின் பேப்பர்களின் கத்தாவே செய்திகளிலே நாங்கள் பார்க்கிறோமே ராஜா. ராஜா ஒருவேளை உணவு கூட எங்களுக்கு இல்லையே என்று சொல்லி மக்கள் ராஜாவே திகைத்து கொண்டிருப்பதை நீர் அறிவீர் ராஜா. தகப்பனே எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருப்பவரே, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னவரே, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை நோக்கி நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் நீர். எங்களை நீர் படைத்திருக்கிறீர் கர்த்தாவே, எங்களை நீர் உருவாக்கியிருக்கிறீர் ராஜா. உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் தகப்பனே இந்த ஜனம் அளிக்கப்பட்டாதபடி, இந்த ஜனம் மீட்டுக் கொள்ளப்படும்படியாக, தகப்பனே இந்த ஜனம் காக்கப்படும்படியாக நாங்கள் உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ராஜா. நீர் கிருபையாய் ஒரு விடுதலை கொடுங்க. இந்த கொரோனா வைரஸிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க ராஜா. கத்தாவே இந்த கொரோனா வைரஸிலிருந்து நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ராஜா. கத்தாவே வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒருவரையும் இனி அணுகாதபடி, உம்முடைய பிள்ளைகளுக்கு இனி இந்த தொற்று ஏற்படாதபடி நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அரசாங்கம் கத்தாவே இது எப்படி போனது என்று சொல்லி ஆச்சரியமாய் பார்க்கத்தக்கதாய் நம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஜெபித்தது நிமித்தமாய், கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பது நிமித்தமாய் ஆண்டவர் இவைகளை நீக்கி போட்டார் என்று சொல்லி தகப்பனே ஒரு சாட்சியாய் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் இந்த பூமியில வாழத்தக்கதாய் இவர் ஒரு அதிசயத்தை கட்டளையிடும்படியாய் கஞ்சின்னு இருக்கிறோம். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. உம்மாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி தகப்பனே இந்த கொரோனா நோயினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கண்ணோக்கி பாரும். அங்கங்கே தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தாலும் கத்தாவே பிள்ளைகளுக்கு வந்தால் பேரண்ட்ஸ் அவர்களை பார்க்க முடியாதபடி, அவர்கள் தேவையான காரியங்களை செய்ய முடியாதபடி தனிமைப்பட்டு இருந்தாலும் கத்தாவே ஏற்ற வேலையில குணப்படுத்தி சேர்க்கும்படியாய் கஞ்சின்னு இருக்கிறோம். இந்த கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்டு கத்தாவே மரித்திருக்கிற குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஐயோ என்னுடைய குடும்ப தலைவர் மரித்து விட்டார், இனி நாங்கள் சமுதாயத்திலே எப்படி வாழ்வோம், எங்களுடைய வருமானத்திற்கு என்ன என்று சொல்லி அங்கலாய்ப்போடு இருக்கிற உறவுகளை இழந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஆறுதலின் தேவனே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுக்கும்படியாய் கஞ்சின்னு இருக்கிற தாவே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய யாருடைய இருதயம் கலங்காதபடி ஏற்ற வேளையிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாப்பையும் கத்தாவே தேவையான உணவையும் தேவையான அரவணைப்பையும் கொடுத்து நீர் நடத்த இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே மீதியான எல்லா காரியங்களும் உம்முடைய பாதத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இந்த பொல்லாத கொடிய நோயை அவர் விலைக்கு ரட்சிக்க போடுவதற்காக நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி 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 நன்றி. துன்ப நேரத்திலோ ஆறுதலுனக்களிப்பார், துன்ப நேரத்திலோ ஆறுதலுனக்களிப்பார், என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினார் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினார் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மாணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மாணி போல் காப்பார். கார்மேகம் போன்று கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்று கஷ்டங்கள் வந்தாலும்
கருத்துடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். இரண்டாவது ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ குடும்பங்களிலே கொடிய வியாதியினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. பொல்லாத கட்டிகள், பொல்லாத வியாதிகள், சரீரம் முழுவதும் எத்தனையோ பிரச்சனைகளினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வீடுகளிலே இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் சரீரங்களில் எந்தெந்த இடங்களில் என்னென்ன பலவீனம் இருக்கிறதோ ஆண்டவர் இப்பொழுது என்னை சுகமாக்குவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய பார்வையிலே இந்த சுகத்தை கொடுப்பது அவருக்கு லேசான காரியம். இயேசுவே, நான் இந்த பாவம் இனி செய்ய மாட்டேன், இனி இந்த பாவத்திற்குள் என்னுடைய கால்கள் செல்லாது, என்னுடைய சிந்தனைகள் செல்லாது, என் வியாதியை குணமாக்கும் என்று நாம் கேட்கும்போது இந்த வியாதியை இப்பொழுது குணமாக்கப் போகிறார். அது எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது குணமாகும். இப்பொழுது கொடிய வியாதிகளுக்காக, சரீரங்களில் இருக்கக்கூடிய வலிகளுக்காக, எந்தெந்த அவயங்களில் என்னென்ன பாதிப்புகள் இருந்தாலும் இப்பொழுது ஆண்டவர் நம்மை குணமாக்கப் போகிறார். இந்த ஜெப வேளையில் வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் வியாதி நீங்கள் குணமாக்குங்க, உங்கள் அற்புதம் செய்கிற கரம் என் மேலே வைக்கப்படட்டும், ஆணி பாய்ந்த அந்த கரம் என் மேலே வைக்கப்படட்டும், உடைய இரத்தத்தை தெளிங்க ஆண்டவர் என்று சொல்லி இந்த ஜெப வேளையில் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இப்பொழுது கொடிய வியாதிகள் நீங்கும்படியாக இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் போதுமானவர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில செய்கிற அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் வியாதி உள்ள மக்களுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறப்பா, சரீரத்தில் என்னென்ன வியாதியோடு மிகுந்த வேதனைப்படுகிற ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே அந்த வியாதியில் இருந்து ஒரு பூர்ணமான விடுதலையை இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த வியாதியின் அகோரத்தை இப்பொழுது நீர் மாற்றி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சரீரங்களை உருவாக்கின தேவன், சரீரத்துக்குள்ள இருக்கிற அவயங்களிலே இருக்கிற எல்லா பாதிப்புகளையும், எல்லா விதமான வியாதிகளையும் இப்போது இயேசுவின் நாமத்தினால் நீக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே இறங்குவீராக. வியாதி உள்ள பிள்ளைகள் மேலே நம்முடைய கரம் படுவதாக, இப்போது சுகம் பெறுவதாக. வீடுகளில் இருந்து இந்த ஜெபத்திலே ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு பூர்ணமான விடுதலையை இந்த வேளையில கர்த்தர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றில்லை, எல்லாம் உங்களால் முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே இறங்குவீராக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீங்கப்பா. கைவிடாதபடி நம்முடைய பிள்ளைகளை விட்டு தூரமாய் போய்விடாதபடிக்கு கர்த்தர் தாமே வியாதியில நம்முடைய பிள்ளைகளை தாங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பூர்ணமான சுகத்தை தருவீராக. சரீரத்தில் ஆண்டவரே பலவிதமான பலவீனங்களையா தாக்கி கொண்டிருக்கிற நிலைமைகளிலே ஆண்டவரே நாட்களிலே வாழ்க்கையில் முடிவை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் இறங்குவீராக. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன். எந்த தீமையோ எந்த தீங்குகளோ உன்னை அணுகாது என்று சொல்லி எங்களுக்கு தைரியத்தை கொடுத்த ஆண்டவர், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்ன அன்பின் தகப்பனே, அந்த வியாதியின் அகோரத்தை உடைய பிள்ளைகளுக்கு விட்டு எடுத்துப்படுவீராக. நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை தாரும். இன்றைக்கு கலக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே வியாதனைகளும் வேதிகளையும் எல்லா விதமான வேதனைகளும் இன்றைக்கு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் விட்டு வெளியேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
வீட்டினுடைய ஆண்டவரே தகப்பனே சோதரம் வீட்டின் நிலையிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையின் கரம் ஒவ்வொரு தாங்கி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவ்விதமாக இந்த நல்ல வேளையிலும் வியாதி உள்ள மக்களை நீர் தொட்டு சுகப்படுத்துவீராக ஆண்டவரே. அந்த வியாதியின் மரண படுக்கைகள் மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விதமாக இந்த நல்ல வேளையிலும் எங்க ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய அற்புதத்தை அதிசயங்களையும் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க போயதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கனமையும் எல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எல்லாருடைய வியாதியை நீக்கி போட்டார் என்று சொல்லி ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். நன்றி 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 ஆண்டவரே. சூழடையும் நேரத்தில் பலனுலக்களிப்பார், சோர்வடையும் நேரத்தில் பலனுலக்களிப்பார். அவருன் வெளிச்சம் ரட்சிப்புமானதா, தாமதமின்றி நீ வந்திடுவாய். அவருன் வெளிச்சம் ரட்சிப்புமானதா, தாமதமின்றி நீ வந்திடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா. யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றி கிருபையால் அன்பை அளித்திடவே, யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றி கிருபையால் அன்பை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். எங்களை நேசிக்கிற தகப்பனே, மகா இரக்கம் உள்ளவரே, எல்லாரும் சுகத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறவரே, நன்றி. பொல்லாத கொள்ளை நோய்களுக்காக ஜெபித்தோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேசங்கள் மீது உங்களுடைய கரம் நீட்டப்பட்டது. எத்தனையோ குடும்பங்களை காத்து கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை புறப்பட்டது. நன்றி. வீடுகளிலே வியாதியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபித்தோம். உம்முடைய பிரசன்னம் கடந்து சென்றது. அநேகருடைய உள்ளத்தை தேற்றினீர். ஒவ்வொரு சரீரத்தின் பலவீனத்தை நீக்கி போட்டீர். தொடர்ந்து பலப்படுத்தும் அப்பா. உம்முடைய இரக்கம் மகா பெரியது, உம்முடைய அன்பு மகா பெரியது, உம்முடைய வல்லமை மகா பெரியது. தொடர்ந்து எங்கள் எல்லாரையும் காத்துக்கொள்ளும். சுகத்தோடும் பலத்தோடும் நீடித்த நாட்களோடும் வாழக்கூடிய உன்னதமான பலனை எங்களுக்கு தருவீராக. பரிசுத்தத்தை மட்டும் காத்து கொள்ளக்கூடிய ஒரு பலனை எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். உட்காருவோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள்.
நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேர்வோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியுமாக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடு நடக்கவும் பண்ணினவர் யார்? அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. தீவுகள் அதை கண்டு பயப்படும், பூமியின் கடையாதரங்கள் நடுங்கும். அவர்கள் சேர்ந்து வந்து ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்கிறான். சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலாய் மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடைக்கலின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி இசைக்கிறதற்கான பக்குவம் என்று சொல்லி அது அசையாதபடிக்கு அவன் ஆணிகளால் அதை இறுக்குகிறான். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியில் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்றார் என்பது வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக இறைவனை நோக்கி பார்ப்போம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்றிக் கொண்டார். உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்றிக் கொண்டார். நீ சுமக்க தேவையில்லை, நீ சுமக்க தேவையில்லை. விசுவாசி அது போதும், விசுவாசி அது போதும். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நேசிக்கிற தகப்பனே, உங்க வார்த்தையை கேட்க போகிறோம். எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தர்மையான நல்ல ஒரு சுகமளிக்கும் ஆராதனையை நடத்த ஆண்டவர் கொடுத்த நல்ல ஒரு கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். தர்மையான வேளையிலும் வீடுகளிலிருந்து இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலும் கூட தொலைக்காட்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய உலகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது கொடிய வியாதிகள், கொடிய பலவீனங்கள் எல்லாம் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. எல்லாரையும் ஒரு பயத்தின் ஆவி அநேகரை கவ்வி கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலும் கூட இறைவன் நாம் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார். ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்கிற நல்ல ஒரு வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். பயத்தோடு திகிலோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இந்த தேற்றுதலான வார்த்தையை இன்னைக்கு சொல்லுகிறார். பயப்படாதே மகனே, நீ பயப்படாதே. ஏன் பயப்படுகிற?
நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருந்து செய்யக்கூடிய காரியம் பயங்கரமாக இருக்கும், நீ பயப்படாத. இந்த நாட்களிலும் கூட இந்த வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்டது? இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தின் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் உள்ள இந்த வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்டது? இது எப்பொழுது எழுதப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, பாபிலோனிலே நாடு கடத்தப்பட்ட மக்களுக்கு, பாபிலோனிலே அவர்கள் நாடு கடத்தப்பட்டு துன்பத்தோடு இருக்கக்கூடிய வேளையிலே அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அந்த ஜனங்கள் பயத்தோடு திகிலோடு இருந்தார்கள். இன்றைக்கு பயம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. பயம் இன்றைய மக்களை ஆட்டி படைக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக அநேகர் அப்படி பயத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். உலக பிரகாரமான பிள்ளைகளுக்கு பயம் வருகிறது. அநேகர் அதிலிருந்து விடுபட வழி தெரியாமல் தன்னை மாய்த்து கொள்ளுகிறார்கள். பயத்தின் நிமித்தமாக அநேக ஜனங்கள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகிறார்கள். ஒரு மனிதனுக்கு பயம் என்பது இருக்கவே கூடாது. பயப்படுகிறவர்கள் இறைவனுக்கு பிரியமில்லாதவர்கள். வீணாக மனதிலே எதையாவது நினைத்து கலங்கி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அது ஆண்டவருக்கு கொஞ்சமும் பிடிக்காது. பயம் என்பது பிசாசிடம் உள்ள ஒரு பெரிய ஆயுதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே, நீ பயப்படாதே என்று அடிக்கடி நமக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் கூட பயம் என்கிற ஒரு காரியம் நமக்குள் இருக்காதபடி இறைவனுக்கு மட்டுமே நான் அஞ்சி வாழுவேன், வேறு எதையும் குறித்து நான் கலங்க மாட்டேன், என் இயேசு என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார் என்கிற ஒரு தைரியத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். நீங்கள் பயந்தால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. பயப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திலே அவர்களுக்கு இடமில்லை. இன்றைக்கு கொடிய வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகளை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், ஒரு பயத்தோடு இருக்கலாம். ஆனால் இறைவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாது. வெளிப்படுத்தல் புத்தகத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, யார் யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ, ஒரு அவ்விசுவாசமாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது என்று சொல்லிதான் போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகம் பாவத்துக்குள் கிடக்கிறது, கொடிய பாவத்துக்குள் கிடக்கிறது. இறைவன் சொல்லுகிறார், பாவம் செய்யாதிருங்கள், எப்பொழுதும் நல்ல தைரியத்தோடு என்னை நோக்கி பாருங்கள், நான் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பேன். இந்த நாட்களிலே இந்த பயம் ஏன் வருகிறது, இந்த பயத்தை எப்படி புறம்பே தள்ள வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை நான் வேகமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். எதற்காக பயம் வருகிறது என்று ஒரு கேள்வியை கேட்டோம் என்று சொன்னால், பயம் என்பது ஆண்டவருக்கு பிடிக்காது. இந்த பயத்தை கொண்டு வருவது பொல்லாத பிசாசு. பயப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் இடமில்லை என்று சொல்லி வெளிப்படுத்தல் 21:8 சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பயம் ஏன் வருகிறது என்று ஒரு கேள்வியை கேட்டோம் என்று சொன்னால், முதலாவதாக சொல்லப்படுகிறது, பாவத்தினாலே பயம் உண்டாகிறது. பாவம் செய்கிற ஆத்மா பயத்தோடு இருக்கும். எனவே இந்த நாட்களிலே பாவத்தை விட்டு விலக வேண்டும். ஆதாம் ஏவாள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதாம் ஏவாளை கர்த்தர் படைத்த போது பாவமில்லாத
ஒரு குற்றமில்லாத, ஒரு களங்கமில்லாத நிலையிலே உருவாக்கி ஏதேன் என்று சொல்லுகிற அருமையான ஒரு தோட்டத்தை அவர் ஏற்படுத்தி அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து ஒரு கட்டளையை கொடுத்தார். எல்லா மரத்தின் கனிகளையும் நீங்கள் புசியுங்கள், தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். ஆனால் அவர்கள் புசித்தார்கள். புசித்தவுடன் பாவம் செய்தார்கள். பாவம் செய்தவுடன் பயம் அவர்களை ஆட்கொண்டது. ஆண்டவர் அந்த குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்துக்குள் வரும் பொழுது பயத்தின் நிமித்தமாக மறைந்து கொள்ளுகிறார்கள். இந்த பாவம் நமக்குள்ளாக வந்து ஆளுகை செய்யும் பொழுது ஒரு பயத்தோடு தான் நாம் வாழ முடியும். பயம் இல்லாமல் இருக்காது. தானியேல் நாம் எல்லாருக்கும் தெரியும். இந்த தானியேலை பார்க்கும் பொழுது ஒரு நாளைக்கு 3 நேரம் பாவ அறிக்கை செய்து அவன் ஜெபம் செய்து கொண்டிருந்தான். ஆனால் தானியேலுக்கு சிங்க கெவி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சிங்க கெவி கூட தானியேலுக்கு பயமில்லை. தானியேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் மீது விசுவாசமாய் இருந்தபடியினால் அவனில் ஒரு சேதம் அவனுக்கு காணப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, பாவம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு பயம் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது மகா பயங்கரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவ்விசுவாசிகள் பெருகிவிட்டார்கள், அருவருப்பானவர்கள் பெருகிவிட்டார்கள், கொலை பாதகர்கள் பெருகிவிட்டார்கள், விபச்சாரக்காரர்கள் பெருகிவிட்டார்கள், சூனியக்காரர்கள் பெருகிவிட்டார்கள், விக்கிரகாராதனைக்காரர் பெருகிவிட்டார்கள், பொய்யை பெருகிவிட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இவர்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது என்று சொல்லிதான் இருக்கிறது. எனவே முதலாவதாக பயம் ஏன் வருகிறது என்று சொன்னால், பாவம் செய்கிற பிள்ளைகளுக்கு பயம் வருகிறது. இன்றைக்கு ஒரு பொருத்தனை செய்வோம். இயேசுவே, நான் பாவம் செய்ய மாட்டேன். இத்தனை நாட்களாக நான் செய்த இந்த பாவத்தை இன்றைக்கே நான் அறிக்கையிடுகிறேன். இனி அந்த பாதையில் என்னுடைய கால்கள் செல்லாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, இனி பாவம் செய்யாதே. அவர் மன்னிக்கிற தெய்வம். மீண்டும் மீண்டும் நாம் பாவத்தை செய்தோம் என்று சொன்னால் பாவம் பூரணமாகும் பொழுது மகா பயங்கரம் உண்டாகும். எனவே நான் பாவம் செய்ய மாட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லும் பொழுது பயம் நம்மை விட்டு அகலும். ஆண்டவர் ஒரு பெரிய சுகத்தின் ஆவியை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். இரண்டாவதாக, பயம் ஏன் வருகிறது? ஏன் இப்படிப்பட்ட பயம்? ஒன்றுமே இல்லை, நல்லாதானே இருக்கிறேன், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பயம்? இறைவன் சொல்லுகிறார், வீணான கவலைகள் பாரங்கள் நிமித்தமாக உனக்கு பயம் வரும் அப்படிங்கிறார். வீண் கவலைகள் பாரங்கள் உனக்கு பயத்தை கொண்டு வரும். எனவே அவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, வீணான பாரங்கள் படாத அப்படிங்கிறார். உங்களை அவர் விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். நாம் கவலைப்படுவதனால ஒரு முளத்தை கூட நாம் கூட்ட முடியாது. கவலைப்படுவதனால் நாம் எதையும் சாதிக்க முடியாது. கவலை பயத்தை கொண்டு வந்து ஒன்றுக்கும் உதவாத ஒரு மனுஷியா நம்மை மாற்றிவிடும். ஒரு வியாதி வந்து விட்டது, நீங்கள் கவலையோடு இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த வியாதி நம்மை கொண்டு போடும். நாம் கவலைகள் இல்லாதபடி, பாரங்கள் இல்லாதபடி ஆண்டவருடைய பாதப்படியில் எல்லாவற்றையும் வைத்துவிட நாம் நினைக்க வேண்டும். கோழி முட்டை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த முட்டை அது கெட்டு போகும் பொழுது அல்லது அந்த முட்டை கலங்கி போகும் பொழுது அந்த முட்டையை ஒன்றுமே செய்ய முடியாது. அது மகா நாற்றம் எடுக்கும். அதை தூர கொண்டு தான் போடுவோம். அதே போல் நம்முடைய உள்ளம் கலங்கி விட்டது என்று சொன்னால், நம்முடைய உள்ளம் கவலையோடு இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய உள்ளம் பதட்டமடையும் என்று சொன்னால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த பாத்திரம் ஒன்றுக்கும் உதவாததாக மாறிவிடும். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாத, நீ கலங்காத. ஏன் அடிக்கடி சொல்கிறாருன்னா, இதுக்கு தான் நீ கவலைப்படாத. நீ கவலைப்படுவதனால ஒரு முளத்தை கூட உன்னையால் கூட்ட முடியாது. பாருங்கள்,
பறவைகளை பாருங்கள், பூக்கள் செடிகளை பார்க்கும் பொழுது அவைகளை உடுத்துவிக்கிறவர் உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இவைகளை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்கள் அல்லவா? நம்ம யோசிக்கணும். சங்கீத புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். பைபிளில் வாசிக்கிறோம், யாக்கோபை பற்றி நம்ம வாசிக்கிறோம். இந்த யாக்கோபுக்கு ஒரு பயம் வருகிறது. இந்த யாக்கோபு பயந்திருந்தான் என்று சொல்லி வேதத்திலே ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 32:11 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 32:11 என் சகோதரராகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்குள் நான் பயந்திருக்கிறேன் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பயம் ஆட்கொண்டது. பயம் ஆட்கொண்ட பொழுது அவன் என்ன செய்கிறான்? ஆதியாகமம் புத்தகம் 32:34 24 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 32:24 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவனுடைய போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிட்டு அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றான். அதற்கு அவர் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் அப்படிங்கிறார். அப்பொழுது அவர் உன் பேரினி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. பயம் நீங்கியது. பயம் அவனுக்குள் இருந்ததுனால ஆண்டவருடைய பாதப்படியில் போய் முழங்கால் படியிட்டு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். பயம் இருக்கவே கூடாது. யாக்கோபு நமக்கு ஒரு ரோல் மாடல். இந்த பயம் நீங்கியவுடன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்றைக்கும் உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கலக்கங்கள் பயத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவருடைய பாதப்படியில் முழங்கால் படியிடும் பொழுது இந்த பயம் நீக்கப்பட்டு நல்ல ஒரு சுகத்தின் ஆவி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக இந்த பயம் ஏன் வருகிறது என்று பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் குறையும் போது பயம் உண்டாகும். விசுவாசம் குறையும் போது பயம் உண்டாகும். இன்றைக்கி நம்ம யோசிக்கணும், ஆண்டவரே உம்மிடத்தில் நான் விசுவாசமாக இருக்கிறேனா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவ்விசுவாசி ஒன்றுக்கும் உதவாதவர்கள், நீ விசுவாசி, நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும், உன்னுடைய நோய்கள் குணமாகும். இன்றைக்கி அநேகருக்கு விசுவாசமே இல்லை. என் நோய் குணமாகுமா, என்னுடைய நோயை ஆண்டவர் குணமாக்க முடியுமா என்று சொல்லி கூட நம்ம கேள்விகளை கேட்கலாம். மத்தேயு 8:26 சொல்லுகிறது, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள்? சீடர்களை அவ்விசுவாசத்தினால் சீடர்கள் பயந்தார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் கூட சில கொந்தளிப்பு பிரச்சனைகள் நமக்கு வரலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு தைரியம் நமக்கு இருக்க வேண்டும். நம் விசுவாச படகை எந்த சேதமும் இல்லாமல் காத்து அவர் நடத்துவார் என்கிற ஒரு தைரியம் நமக்குள்ளாக இருக்கணும். ஒரு பெரிய வியாதி, ஒரு கொடிய சரீரத்தில் கட்டி என்று இருந்தால் கூட என்னுடைய இறைவன் என்னை தொட்டு சுகமாக்குவார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். மார்த்தாள் மரியாள் லாசருவை தெரியும், 4 நாளாயிற்றே நாருமே. ஆண்டவர் சொல்ல, நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவ்விசுவாசப்படாத, அவ்விசுவாசம் உனக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது பயத்தை கொண்டு வரும். பயத்தை கொண்டு வந்தால் அது ஒரு பெரிய பாவமாக மாறிவிடும். மத்தேயு 8:26 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 8:26 அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அடுத்தால போடப்பட்டிருக்கிறது, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று.
அதே போல இயேசுவின் பாடு மரணத்தை குறித்து கேள்விப்பட்டவுடன் சீசர்கள் பயந்தார்கள். சீசர்களுக்கு ஒரு பயம். இயேசு சொன்னார், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, அவ்விசுவாசமாக இருக்காத, விசுவாசமாயிரு. நீ அவ்விசுவாசமாக இருந்தால் பயம் உன்னை ஆட்கொள்ளும். அந்த பயம் அக்கினி கடலுக்குள்ளாக உன்னை கொண்டு போகும். இந்த வேளையில் கூட இயேசுவே, இந்த சுகமளிக்கும் ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற எனக்கு நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி கேட்கும் பொழுது இறைவன் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ பயப்படாத. பயம் ஏன் வருகிறது என்று ஒரு கேள்வியை கேட்கும்போது, பாவத்தினால் பயம் வருகிறது, வீண் கவலைகள் பாரங்களினால் கவலை வருகிறது. அதே போல விசுவாசம் குறையும் போது பயம் வருகிறது. இதெல்லாம் விட்டு விட்டு என்னை மட்டும் நீ நோக்கி பாரு. நான் என்ன ஆண்டவரை செய்யணும், ஆண்டவர் என்ன செய்யணும்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, முழங்கால் படியிட்டு என்னை மட்டும் நோக்கிப்பார். அதிகாலையில் எழுந்து நீ ஜெபி. எந்த இடத்துல சரீரத்தில் வியாதிகள் இருக்கிறதோ அந்த இடத்துல உன் கையை வச்சு அதிகாலையில் எழுந்து ஜெபி. அந்த வியாதியை நீ தேடினால் கூட காணாதபடி அது செய்யும் அளவுக்கு நான் உனக்கு அதிசயங்களை செய்வேன். எனவே தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன், நீ பயப்படாத. இந்த பயம் பொல்லாத பிசாசு கொண்டு வருவான். என் தேவன் என்னை உருவாக்கி இருக்கிறார், அவரால் இந்த பலவீனத்தை நீக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் கவலைப்படாமல், பதட்டப்படாமல், அவ்விசுவாசப்படாமல் நல்ல ஒரு விசுவாசத்தோடு தைரியமாக இருக்கும் பொழுது உங்களுடைய நோய்களை தொட்டு குணமாக்கப் போகிறார். நீங்கள் கலங்கினீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அவ்விசுவாசமாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், பாவம் செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த வியாதி நீங்காது, அந்த வியாதி அப்படியே இருக்கும். ஆனால் இன்றைக்கு இறைவனே என்னோடு பேசிவிட்டீர், நான் ஏதாவது உமக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யதான் நான் மன்னிப்பு கேட்குறேன். இனி அந்த பகுதியில் என் கால் படாது, அந்த பொல்லாத பாவத்தை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, என் நோயை குணமாக்கும். இப்பொழுது கேளுங்க. அதே வேளையில் இனி நான் கவலைப்பட மாட்டேன், இனி நான் பதட்டப்பட மாட்டேன். என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி என் வியாதிக்காக நான் தைரியமாக ஜெபம் பண்ண போகிறேன். நீர் என்னை குணமாக்கும். அவ்விசுவாசப்பட மாட்டேன், எல்லாம் இயேசுவால் கூடும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்க போகிறேன். காலையில் எழுந்து நான் ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனைகளை செய்யுங்க. இறைவன் உங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுப்பார். இறைவன் உங்களுக்கு ஒரு நல்ல நீடித்த நாட்களை கொடுப்பார். உன் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனை கொடுப்பார். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நான் உன்னோடு இருந்தும் செய்யக்கூடிய காரியம் பயங்கரமாக இருக்கும் என்கிற அந்த வார்த்தையும் இந்த வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் அநேகர்களுக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லி இறைவன் சொல்லுகிறார். இந்த நல்ல வார்த்தையின்படி முழு மனதோடு நம்மை ஒப்பு கொடுப்போம். இறைவன் நம்மை பெரிய காரியங்களை செய்து நல்ல ஒரு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ண கிடவோம். நல்ல ஒரு வார்த்தைகளை ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னீரே அப்பா, நன்றி. இந்த வேளையிலும் வீடுகளிலே நல்ல ஒரு சுகத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய காயப்பட்ட கரம் நீட்டப்படுவதாக பலப்படுத்தும். உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் வண்ணமாக நிற்கிறோம். ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை செய்வீராக. யாவரும் ஜெப நிலைமையிலே ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பார், இன்னும் மென்னிமே காத்திடுவா,
கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மகளே, காத்திடுவார். கண்டுனை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். ஓந்தாயதை எண்ணிப்பார், ஓந்தாயதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார். காத்தவன் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மகளே, காத்திடுவார். கலங்காதே மகளே, காத்திடுவார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. வீடுகளிலே இருந்து இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே பங்கு பெற்ற பிள்ளைகளாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னீரே. இப்பொழுது உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளிலும் உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படுவதாக. வீடுகளிலே வியாதியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை இப்பொழுது தொடுவீராக ஆண்டவரே. உம்முடைய இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது தெளிக்கப்பட்டு பொல்லாத கொள்ளை நோய்கள் நீங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்தெந்த வீடுகளிலே பொருத்தனையோடு ஜெபிக்கிறார்களோ, பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் மேல் உம்முடைய அன்பின் கரம் வைக்கப்படுவதாக. பொல்லாத கட்டிகள் மறைவதாக, பொல்லாத வலிகள் வேதனைகள் எல்லாம் நீங்குவதாக, பொல்லாத கிரியைகள் மறைவதாக, பொல்லாத இருள்கள் மறைந்து வெளிச்சம் உதிப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு, அந்த கண்ணீரை துடைப்பீராக. அந்த கண்ணீரை துடைத்து பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்று கண்ட எகிப்தினை ஒருபோதும் காண்பதில்லை என்று சொன்ன அந்த வேத வார்த்தையின் பிரகாரமாக அந்த வீடுகளிலே ஆண்டவரே இனி வேதனைகள் இல்லாதபடி நீர் காத்து வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே. இப்பொழுது அன்பு பிள்ளையுடைய கரத்தை பிடித்து நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை உள்ள கரம் இப்பொழுது ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. எல்லா விதமான பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பீராக. இந்த சுகமளிக்கும் ஆராதனையில கலந்து கொண்டேன் ஆண்டவர் எனக்கு விடுதலையே தந்தார் என்று சொல்லத்தக்கதாக ஒரு அடையாளத்தை இப்பொழுது ஒவ்வொரு குடும்பங்களிலும் இப்போடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு புதிய வெளிச்சம் ஒவ்வொரு குடும்பத்திலும் உதிப்பதாக. ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றிலும் வேலி அடைப்பீராக. ஒவ்வொரு வீடுகளுக்கு மேலே உம்முடைய அன்பின் கரம் நின்று அந்த வீட்டை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பதாக ஆண்டவரே. தேசத்தை விட்டு கொள்ளை நோய் நீங்கும்படியாக, உலகத்தை விட்டு கொள்ளை நோய் நீங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறேன். பாவங்களை மன்னித்து ஒவ்வொரு நாட்டையும் நீர் காத்து கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கடைசி கால எழுப்புதலுக்காக அநேக ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எழுப்புதலுக்காக அநேகர் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு புதிய பலன் உண்டாவதாக. இந்த உலகத்தின் மீது ஒரு புதிய வெளிச்சம் உதிப்பதாக. இன்னும் அநேக ஆத்துமாக்களுமை அறிந்து கொள்ளும் வண்ணமாக ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்.
விசேஷமாக எங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து இன்று முதல் எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய வீடுகளுக்குள்ளாக, எங்களுடைய அலங்கத்துக்குள்ளாக நல்ல ஒரு சுகமும் சமாதானமும் இருக்கும்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் எங்களை தொட்டதற்காக நன்றி. எங்கள் மேலமுடைய வெளிச்சத்தை ஊற்றினதற்காக நன்றி. நரம்புகள், எலும்புகள், சதைகளிலே உம்முடைய பிரசன்னம் ஊற்றப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு அவயங்களையும் இப்பொழுது தொட்டு பலப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. கொடிய வியாதிகள் மறைந்து கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. சொல்லியே சொல்ல முடியாத கொடிய வியாதிகள் கூட எல்லாம் ஆண்டவரே மறைந்து போய் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களை தொட்டு ஆசீர்வதித்து விட்டீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். சுகத்தோடு வாழ்ந்து உமக்கு சாட்சியாய் வாழ எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் கூட்டுறவும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு பல்லாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு பல்லாலெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு பல்லாலெல்லாம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே விடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். God bless you.